முதல்ல இதை கவனிங்க. 15ஆம் வசனம் முதல் பகுதியை கவனிங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வசனம் வருது. அதை கவனிங்க. 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், இங்கேயும் பாருங்க அந்த தேவ சமாதானத்தை பற்றி சொல்லியிருக்குது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்னு சொல்லிட்டு 11ஆம் வசனத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை சொல்கிறார். இன்னொரு பெரிய பிரின்சிபல் இங்கே. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. பிலிப்பியர் 4:11. குறைச்சலினால் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்னியாக இருக்கவும் பரிபூர்ணமடையும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் அப்படின்னு இருக்குது. அப்போ இங்கே ஒரு பெரிய பிரின்சிபலை இங்கே வெளிப்படுத்துகிறார். ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிரின்சிபல். அது என்னவென்றால், அதாவது குறைச்சல், தாழ்ச்சி, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் சமாதானத்தை இழக்க பண்ணுவதில்லை. நம்மை சூழ்நிலைகளால் நம் சமாதானத்தை இழந்து விடுவது கிடையாது. உள்ளம் சரியாக இருந்தால், இருதயம் சரியாக இருந்தால், சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சமாதானத்தை நம்ம உள்ளத்தில் தக்க வைத்துக் கொள்கிறோம். நாம் என்ன நினைக்கிறோம், சில சூழ்நிலைகள் நேரிடும் போது, இன்றைக்கி நடக்கிற மாதிரி இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டாகும்போது, இந்த கொரோனா சூழ்நிலை மாதிரி சூழ்நிலை உண்டாகும்போது சிலருக்கு சமாதானமே போயிடுது. நாம் என்ன நினைக்கிறோம், இந்த சூழ்நிலை தான் நம்ம சமாதானத்தை கெடுத்துருச்சுன்னு. கிடையாது. சூழ்நிலை சமாதானத்தை கெடுக்க முடியாது. அதுதான் இங்கே பிரின்சிபலாக பவுல் சொல்கிறாரு. அவருடைய பசி, பட்டினி, குறைவு, தாழ்ச்சி சமாதானத்தை கெடுக்கல. எது சமாதானத்தை கெடுக்கக்கூடியது எதுனா இருதயத்தின் நிலைமை. நம்முடைய இருதயம் எப்படி இருக்குதுன்றது ரொம்ப முக்கியம். பாருங்க, இருதயம் கரெக்டாக இருந்ததுன்னா, இருதயம் போதிக்கப்பட்ட இருதயமாக இருந்தால், இருதயம் எல்லா சூழ்நிலையிலையும் சமாதானமாக இருக்கக்கூடிய இருதயமாக இருந்தால் சூழ்நிலைகளை அதை ஒன்றும் அசைக்க முடியாது. ஆனால் இருதயம் அப்படி போதிக்கப்படலை, இருதயம் அப்படி ஸ்திரமான இருதயமாக இல்லை, நல்ல இருதயமாக இல்லைன்னா சூழ்நிலைகள் இந்த சமாதானத்தை அது கெடுக்கிறது இல்லை. இருதயம் நல்லா இல்லாததுனால சூழ்நிலை இந்த சமாதானத்தை கெடுக்க தூண்டுகிறது. அது சமாதானம் கெடுறது சூழ்நிலையினால இல்லை, சமாதானம் கெடுறது இருதயத்தினால. சூழ்நிலை அதை தூண்டுகிறது. தூண்டி இருதயத்தில் என்ன இருக்குதுன்றதை வெளிப்படுத்துகிறது. சூழ்நிலை இது உள்ளே இருக்கிறத வெளியே கொண்டு வருது. சூழ்நிலை மோசமாக இருக்கும்போது உள்ளே என்ன இருக்குதுன்றது வெளியே வந்துடுது.